கருங்கல்லே பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருங்கல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுதைங்கிறது சுண்ணாம்பு, மணல், கடுக்காய், வெல்லம், கருப்பஞ்சாறு, முட்டையினுடைய கரு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல். இந்த ஒரிஜினாலிட்டிக்காக தான் யுனெஸ்கோ இந்த கோயிலுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, உலக பாரம்பரிய சின்னம். இது எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா 1987 கிடைக்கிது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு கல் எப்படி கட்டடக்கலையினுடைய சிறப்பாக பாருங்கள். ஒரு கல் இன்னொரு கல் ரெண்டையும் லாக் பண்ணி செஞ்சுருக்கிறான். சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். இதே இங்கிலீஷ்கார் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆஸ்டெக் அப்படின்ற முறையில் சொல்கிறான். ஆஸ்டெக் இந்த கல்லுக்கு இந்த ஊரில் வேலை கிடையாது. 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு செஞ்சுருக்கான் பாருங்கள். உருளக்கூடிய கட்டையை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரோம். இந்த கோவிலை பற்றி ஹிஸ்டோரி சேனலில் கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் ஹிஸ்டோரி சேனல் OMG பிரகதீஸ்வரர் அடிச்சிங்கன்னா நான் பேசுவேன். அதில் நான் சொன்ன